சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உன் அப்பா என்னை கண்டதும் உனக்கு சந்தேகமே வேண்டாம். இந்த பதிவு உனக்கானதுதான். உன் அப்பா உன்னோடு தான் பேச வந்திருக்கின்றேன். உனக்குத்தான் இந்த சந்தோஷமான செய்தியையும் சொல்ல வந்திருக்கின்றேன். ஒரு குடும்பமே உன்னுடைய காலில் வந்து விழக்கூடிய நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. எதற்காக அவர்கள் உன் காலில் வந்து விழ வேண்டும்? இவர்கள் யார் என்பதனை உனக்கு சொல்லிவிடவும் இந்த சாயப்பா இந்த நேரம் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும் பொழுது அதை உனக்கானது என்று நீ சரியாக உணர்ந்து விட்டாய். ஆனால் எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களே இருக்காது. உன்னை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். உன்னோடு இருந்து இந்த சாயப்பா உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். மேலும் மேலும் பல நல்ல திருப்பங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்கும். என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில் என்று நீ தெரியும். அத்தனை விஷயங்களும் உனக்காகத்தாக மாற்றிவிடும். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த விஷயங்களை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே. என் அன்பு குழந்தையே, எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருப்பதையும் எந்த தருணத்திலும் நான் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்வதையும் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ சரிவர செய்யும் பொழுது உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய திருப்பங்களும் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும். இந்த சாயப்பாவின் முன்னால் இது அத்தனையுமே உனக்கு சாத்தியமாகக்கூடிய விஷயங்களாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. சாயப்பா, இன்று உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் அதனை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஏனோ தானோவென்று சாயப்பா எதையோ பேசுகிறார் என்று ஆரம்பத்தில் கேட்பதும் கடைசியில் கேட்பதுமாக இருக்கக்கூடாது. இல்லையென்றால் எடுத்ததுமே நடுவில் சென்று என்னவென்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய். தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் சாயப்பா எதை சொல்ல வந்தேன் என்று தெரியாமல் நீ குழப்பத்தோடு சென்று விடுவாய். அப்பாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு மட்டுமே சொந்தமானவை. இப்பொழுது இருக்கின்ற உன் நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்கக்கூடியவை. நீ சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்தால் உன்னை அப்படியே அதை சந்தோஷத்தில் தக்க வைத்து கொள்ளக்கூடியவை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் நல்ல மாற்றங்களை உனக்கு தரும்பொழுது நல்ல திருப்பங்களை உனக்கு உணர்த்தும் பொழுது அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை எந்த நேரத்திலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த தருணத்திலும் நீ அடையக்கூடிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கனவிலும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்கும் பதற்றமடையாமல் இருந்துவிட்டாலே அது போதும். எந்த நிலைக்கும் என் குழந்தை நீ வேதனைப்படாமல் சாயப்பா சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, எதற்காக இவர்கள் குடும்பமே உன் காலில் வந்து விட வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, சூழ்ச்சிகள் 1000 உன்னை சுற்றி நடந்தது உண்மை அல்லவா? பலவிதமான துரோகங்களும் உன் வாழ்க்கையில் அரங்கேறியது உண்மை அல்லவா? இந்த துரோகத்தை ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர் செய்கிறார் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களோடு எதிரிகளாகவே மாறிவிட்டார்கள். பெரியவர் என்றால் பெரியவரோடும் ஓதுவதும், சிறியவர் என்றால் சிறியவர்களை தனக்கு எதிராக நினைப்பதுமாகத்தான் இந்த நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது. இப்படியாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் தலைமுதல் கால் வரை அத்தனை பேருமே உன் குடும்பத்திற்கு எதிராக பல துரோகங்களை செய்து தொடங்கி இத்தனை நாளும் அதை செய்து கொண்டும் இருக்கிறார்கள் என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை. அப்படி இருக்கும் பொழுது குடும்பமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்தாலே வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த குடும்பம் எதற்காக இப்பொழுது மன்னிப்பு கேட்க வேண்டும்? அப்படி என்ன நடந்தது இந்த குடும்பத்திற்கு? இவர்கள் எதற்காக திருந்தினார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளாக நீ சந்தித்து கொண்டு இருந்த நொடிப்பொழுதில் எல்லாம் உனக்கு இதிலிருந்து எந்த விதத்திலும் நன்மைகள் பிறக்கவில்லை. மேலும் மேலும் இவர்கள் தருகின்ற பிரச்சனைகளை சந்தித்து சந்தித்து உனக்கு நேரமும் பொழுதும் போய்கொண்டிருந்தது. வேறு எந்த விஷயத்திலும் உன்னால் கவனத்தை செலுத்த முடியவில்லை. எந்த ஒரு நல்லதையும் உன் வாழ்க்கையில் உன்னால் அடைய முடியவில்லை. வெளியில் சென்றாலே இவர்கள் முகத்தில் தான் விழிக்க வேண்டும்.
தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நினைவிற்கு வருகிறது. அந்த நேரத்தில் எதற்காக நாம் இவர்களைப் பற்றி யோசிக்கின்றோம் என்று சொல்லி, என் குழந்தை, நீயே உன்னுடையதை மனதை ஆறுதல் படுத்த நினைத்தாலும் உன் மனது ஆறுதல் அடையவில்லை. எல்லா நேரமும் ஏதாவது ஒரு விஷயத்தை எண்ணிக்கொண்டு, ஏதாவது ஒரு தருணத்தை எதிர்நோக்கி கொண்டும், எப்பொழுதும் இவர்களோடு தொடங்கி இந்த துரோகத்தோடு உன் வாழ்க்கையும் முடிந்து விடுகின்றது. ஆனால் இது இப்படி இருக்கக்கூடிய விஷயம் அல்ல. சாயப்பா சரியான பாடத்தை அவர்களுக்கு புகட்ட வேண்டிய நேரம் அல்லவா? இவர்கள் செய்கின்ற விஷயம் பாவம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. நாளை இவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற இவர்கள் சந்ததிகளும் இதையே தான் செய்து கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை இல்லையா? வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லையா? இங்கு ஒருவரும் எதையெல்லாம் கண்டுபிடித்து இங்கே முன்னேறி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவர்கள் இன்னமும் இந்த துரோகத்தையும் இது போன்ற சூழ்ச்சிகளையும் வைத்துக்கொண்டு தனக்கு வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் அடையாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் அடைந்துவிடக் கூடாது என்பதில் கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டிய நேரம் இந்த சாயப்பாவிற்கு வந்துவிட்டது. இதற்கு மேலும் சாயப்பா விட்டுவிடக்கூடாது என்று நினைத்துவிட்டு ஒரு நொடி போல வேணும் நாம் தாமதித்து கொண்டிருந்தோம். ஆனால் இவர்கள் உன் குடும்பத்தை அழித்து விடுவார்கள். தலைவர் முதல் கீழே இருக்கின்ற சிறு குழந்தை வரை இது போன்ற செயலை நிச்சயமாக செய்துவிடும். உன் குடும்பத்தை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால்தான் சாயப்பா சரியான நேரத்தில் அவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்துவிட வந்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் நான் இருந்து என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக உன் வாழ்க்கையில் கொடுத்துவிட எண்ணி இருக்கின்றேன். இவர்களுக்கு பாடங்கள் எப்படி கிடைக்கப் போகிறது தெரியுமா? இவர்கள் செய்ய நினைத்த சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக அவர்களுக்கு நடக்கப் போகிறது. அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சிறு பிள்ளை உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இது நடக்க வேண்டும், இந்த நாள் இப்படி இவர்களுக்கு ஆகிவிட வேண்டும் என்று நினைக்கிறது என்றால் அது அவர்கள் குடும்பத்தில் அதே தரத்தில் இருப்பவர்களுக்கு நடக்கிறது. சற்றென்று அவர்களுக்கு மனதில் ஒரு எண்ணம், என்ன இது, நாம் அவர்களுக்கு நினைத்தால் அது நமக்கே நடக்கிறதே என்று இப்படியாகத்தான் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் தனக்கே திரும்ப வந்து கொண்டிருக்கின்றது என்றால் நிச்சயமாக எங்கு அவர்களுக்கு சில விஷயங்கள் புரிகிறதோ நாம் செய்வது அத்தனையும் தவறு என்று இப்படியாக இவர்கள் இதை விட்டு விலக நினைத்தாலும் கூட இனிமேல் இந்த சாயப்பா விட்டு விடுவேன். நான் என்ன இவர்கள் செய்த பாவங்களுக்கு பழி தீர்க்க வேண்டும் அல்லவா? இவர்கள் உன் குடும்பத்திற்கு செய்த துரோகத்திற்கு நிச்சயமாக சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் அல்லவா? அதை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதனால் இனிமேலும் இவர்களுக்கு மன்னிப்பு என்பது கிடையாது. ஆனால் இவர்கள் இந்த தவறை உணர்ந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையும் நான் உருவாக்கி கொடுத்து விட்டேன். ஏனென்றால் அப்படியாவது அவர்கள் செய்த தவறுகளும் அவர்கள் செய்த பாவங்களும் உன் காலடியில் விழுந்து கொஞ்சம் கரையட்டும் என்று தான். எப்பேற்பட்ட விஷயத்தையும் அடுத்தவர்களுக்கு செய்யலாம். நாம் ஒன்றும் தெரியாதது போல பொய்யையும் புரட்டையும் சொல்லி நல்லவர்களாக இருந்து விடலாம் என்று நினைக்கிறாய் அல்லவா? இது போன்ற எண்ணங்களோடு அவர்கள் சுற்றி திரிந்தவர்கள் அல்லவா? அவர்களை நான் இனிமேலும் விட்டு விடுவேனா? தெய்வத்தை வணங்கிவிட்டு நீ பொய் சொல்லி கொண்டு தெரிந்தால் தெய்வம் இதையெல்லாம் பார்க்காமல் கண்களை மூடிக்கொண்டிருக்கும் என்று நினைத்து விட்டார்களா? என்ன தெய்வம் அத்தனையும் உணர்ந்து கொண்டு யாருக்கும் எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்துதான் வைத்திருக்கின்றது. இன்று நீ செய்கின்ற பாவங்கள் ஒவ்வொன்றும் நாளை உன்னை மட்டுமல்ல உன்னுடைய வருங்கால சந்ததிகளையும் பாதிக்கும். தவறுகளை செய்பவன் செய்துவிட்டு சந்தோஷமாக போய் சேர்ந்து விடுவான். ஆனால் அந்த தவறுக்கு தெய்வம் கொடுத்த பழியையும் பாவத்தையும் தூக்கி சுமப்பது இவர்களின் வருங்கால சந்ததிகள் என்பதனை மறந்து விட்டார்கள். இதையெல்லாம் அவர்கள் கவனத்தில் வைத்திருந்தால் தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்திருக்குமா? இந்த வாழ்க்கையில் யாரையும் கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் வந்திருக்குமா? இவர்கள் செய்வதையெல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக அடுத்தவரை அழிப்பதற்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இனிமேலும் இவர்களுக்கு நாம் வாய்ப்பினை கொடுக்காமல் என்ன நடந்தாலும் சரி, இனிமேல் இந்த சாயப்பா சொன்ன இவர்கள் உன் காலடியில் வந்து விழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். நான் இருந்து உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் தர நினைக்கின்றேன். நான் இருந்து உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்க நினைக்கின்றேன். நான் வருகின்ற நொடிப்பொழுதிலும் எல்லாம் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இது போன்ற எதிரிகளையும் துரோகிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வேறறுத்து கொண்டு தான் இருக்கின்றேன். இதுதான் உச்சக்கட்ட துரோகம். இவர்கள் குடும்பம்தான் உன் குடும்பத்திற்கு செய்தது எல்லாம் காலத்தினால் மறக்க முடியாத ஒரு விஷயம்.
மன்னிப்பு என்றெல்லாம் இவர்களுக்கு ஒரு பொழுதும் வழங்கிவிட முடியாது. இவர்கள் உன் குடும்பத்தில் ஒரு உயிரை போக வேண்டும் என்று நினைத்தவர்கள் அல்லவா? அப்படி இருந்தாலும் கூட அதை பார்த்து சிரிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அல்லவா? இப்பேற்பட்டவர்கள் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலையை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்றால் இவர்களுடைய குற்றம் அதிகரித்து விட்டது. இவர்கள் செய்த சூழ்ச்சிகளும் இவர்கள் செய்த தவறுகளும் அதிகரித்து விட்டது. இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைத்து விட்டோமானால் நிச்சயமாக இங்கு எதுவும் நடக்கலாம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன், ஏது தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நீ நிறைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். சாயப்பா சொல்வது போல இந்த வாழ்க்கையில் இவர்களை ஆடிய ஆட்டங்கள் எல்லாம் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் கூட அந்த பாவம் எல்லாம் தீராது. எவ்வளவோ கண்ணீரை சிந்த வைத்திருக்கிறார்கள், எவ்வளவோ வேதனைகளை தூக்கி சுமக்க வைத்திருக்கிறார்கள். ஆபத்து நேரத்தில் எதற்குமே உதவாவது போல கைவிட்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்டவர்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற சில உண்மையான உறவுகளை பற்றி மட்டும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் போதும். அது ஒன்றே உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.